டாக்டர் பட்டம் வாங்கிட்டு மேடையில் பேசின நடிகர் சிவகுமார், எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா, தமிழ் இலக்கியத்தில் பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு கலைஞர் எழுதின வசனத்தை பேசினாரு பாருங்க. இந்த வயசில் இப்படியா? கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்காரர்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எரியின கேட்குது கேட்குது என குதித்திட்டாள், புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியூர் கணவருக்கு ஏந்தனர், வேந்தன் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வணங்கினர், வீட்டோத்த தோழியர் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆண்ட கண்ணீர் விழுந்தாள். அப்போது ஏனெந்த மந்தன் வந்தானோ இடவுச்சேரி சொல்வதற்கு. என்னமே பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்சேரி கடைசி சேடு கேழ்ந்தான். அந்தோ மாவலே தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாள் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாடும் ஆரணங்கு அச்சேத்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலை இந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும் சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழி உரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ, இனிது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவு தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தாள். மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோர் வாழ்வேன் என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அறியாத மானம் என்றாள். மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள். வந்து விட்டான். கொலை குழந்தை குடும்ப வழக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தடையொந்திட்டு மரமாகி போதடா தம்பி, கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார். என் மகனே நீயும் தொழிலே பலமுள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இதுவும் தாய் திரு நாடு. உடனே ஓடி என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள். அது திருவள்ளத்தா. என்னையா வசனம், என்னையா வசனம். எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா. அந்த மனுஷன் எழுதின மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த சங்க தமிழ் புத்தகத்தை வாங்கிப்பா. இது மாதிரி 1000 கதை இருக்குது.